ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி வந்து ஃபில்டர்ல வருதான்னு செக் பண்றதுக்கு வீக்லி ஃபில்டர் ரன் பண்ணேன். ஸோ அதுல இந்த ஐடென்டிஃபை ஆனதா இந்த 3 ஸ்டாக்ஸ். இதுல இந்த ரேணுகா சுகர்ஸ் வந்து நான் எங்கேயோ இந்த வீக்ல வந்து என் மைண்ட்ல கிராஸ் ஆன மாதிரி தோணுச்சு எனக்கு. ஐ தாட் தேர் ஆர் சம் நியூஸ் அண்ட் சம் நாய்ஸ் அபவுட் தட் ஸ்டாக். ஸோ டக்குன்னு போயிட்டு கூகுள் பண்ணி பார்த்தபோது ஐ ஃபவுண்ட் தட் ஓகே, கவர்மெண்ட் வந்து அந்த பேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க போல. ஸோ அதனால வந்து தெர் இஸ் சம் எக்ஸ்பெக்டேஷன் அரௌண்ட் தட். ஸோ ஆப்வியஸ்லி வென் பேக் டு தி ட்ரேடிங் வியூ. ஸோ அங்கே போயிட்டு சார்ட் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் ரோஸ் அப் டு 36% இந்த லாஸ்ட் வந்து அந்த கவுண்டர்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் இருக்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த அந்த ஹார்மோனிக் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி எப்படி வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடந்திருக்கு, அந்த பிரைஸ் ஆக்ஷன் நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ லெட்டஸ் ஜம்ப் இன் தி வீடியோ. இன்னைக்கு சார்ட் ஸ்டோரிஸ் நான் பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ். ஸோ லெட்ஸ் ஜம்ப். ஸோ ரேணுகா சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டலில் தே லான்ச்ட் இன் தி இயர் ஐபிஓ இந்த இயர் 2005. ஸோ 2005லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 2.75 டைம்ஸ் ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. இந்த பீக்கு தே கேவ் அப் டு லைக் 8 டைம்ஸ் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் சோ குட். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டாக் இப்போ பார்த்தோம், நம்ம 350 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம ஆக்சுவலாக மகாராஷ்டிரா இன்வெஸ்ட்லாம் வந்து 308 டைம்ஸ் ஆக்சுவலாக ரிட்டர்ன் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஃப்ரம் த பீக் தி ஸ்டாக் ஹஸ் கரெக்டட் அப் டு 93%. 8 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. 123 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் ஆக்சுவலாக வந்திருக்கு. இப்போ இந்த 2021க்கு அப்புறமா போஸ்ட் கோவிட் வந்துட்டு ஒரு தெர் இஸ் போஸ்ட் கோவிட் வந்து தெர் இஸ் ஆக்சுவலி ட்ராக்ஷன். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்து தெரியுது. இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக பிரேக் பண்ணிட்டு ஸ்டாக் வந்து ஃபார்வர்டில் வந்து மார்ச் ஆகி போயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து ரீசெண்டாக நான் சொன்ன அந்த மூவ்மெண்ட் இதுதான். இது நம்ம வீக்லியில் பார்த்தா கரெக்டாக தெரியும். ஸோ நான் சொன்ன இந்த 2 வீக்ஸில் வந்து 36% வந்து இதுதான். 40% ஆக்சுவலாக பீக்ல இருந்திருக்கு. இப்போ வந்து 34% ஆக்சுவலாக வந்து ரைஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக லாஸ்ட் 2 வீக்ஸில், ரைட்? ஸோ இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரேணுகா சுகர் ஆக்சுவலாக நம்மளுடைய ட்ராக் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் தான் அது. அந்த ட்ராக் பண்ணும்போது நான் வந்து ஒரு பிளாட் பண்ணியிருந்தேன் நாங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்தது. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு இந்த 1.27 கிட்ட வந்து இவன் வந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டிராயிங் போட்டிருந்தேங்க, நான் ஹார்மோனிக் டிராயிங் இது. ஸோ திஸ் கை ஆக்சுவலி ரிவர்ஸ் ஃப்ரம் ஹியர் ஒன்லி. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல தான் ரிவர்ஸ் இருக்காங்க. லோவல் இஸ் 36.55. இன்னும் கரெக்டாக காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த ஜூன் 4th லோ வந்து இந்த இடத்துல டச் பண்ண மேனிக்கு வந்து டக்குன்னு வந்து ஷாக் அடிச்ச மாதிரி மேலே போயிருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் பாயிண்ட் டச் பண்ணதுமே எஸ் கிராஸ்டு 5%. அங்கேருந்து 5% அப்போ இருக்கு. ஸோ பைவேஸ் ஆர் கம் தேர். திஸ் இஸ் வை ஐ லவ் ஹார்மோனிக்ஸ் ஆக்சுவலாக. ஒரு நல்ல ஒரு எங்க ரிவர்ஸில் வரும் அப்படிங்கிறது வந்து அழகாக முன்னாடியே வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ நம்மளோட வேலை வந்து இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி கீழே வரும்போது இங்கே ஒரு அனலைஸ் போட்டு அப்படிங்கிற பை ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இதில் ஒரு பை ஆயிருக்கும், நேரத்துக்கு பை ஆயிருக்கும். நம்மளும் ஒரு 40% எடுத்துக்கலாம். பட் தட்ஸ் பாஸ்ட். லெட் அஸ் நாட் டுவெல் ஆன் இட் லாங். பண்ணிருக்கலாம்னு சொல்றது ஈஸி இது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கிறத வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்தர் ஐ வாண்ட் டு நோ, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஷார்ட் டர்ம் நீங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. இங்க வந்து கன்யூஸா மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு இந்த ப்ரைஸை டச் பண்ணதுமே வந்து கீழே வந்திருக்காங்க. ஒரு ரெட் கேண்டில் ஆக்சுவலாக ஃபார்ம் இருக்கு. இது ஏன் இங்க நடந்திருக்குங்க? அப்போ வந்து ஹார்மோனிக் இங்க ஏதாவது ப்ளே பண்ணிருக்காங்க, ஹார்மோனிக் லெவல் இருக்கா அப்படின்றத ஐ வாண்டட் டு நோ. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐ சி அ டபிள்யூ பேட்டர்ன் ஹியர். இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து யூஸ்வலா வந்து ஒரு நெகட்டிவ் சைன், அதாவது ஒரு செல் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு பேட்டர்ன் இருந்தது. கீழே வந்துட்டு மேலே கரெக்டாக வந்து திரும்ப கீழே போயிட்டு திரும்ப பைய வராங்க அப்படின்னா வந்து இங்க பை பண்ண எல்லாரும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணா ஆப்வியஸ்லி தெர் வில் பி a செல் ஆஃப், ரைட்? ஸோ அந்த செல்லிங் வந்து எங்க வருது, இன்னும் இருக்கா, இன்னும் அப்சைட்ல வந்து பொட்டன்ஷியல் இருக்கா, இல்லை ஆல்ரெடி செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஐ மீன் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு நான் ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணேன் நான். இந்த பேட்டர்ன் பேர் வந்து சைஃபர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த 0.786 கிட்ட வந்து ரிவர்ஸ் நடந்தது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சைஃபர் பேட்டர்ன் சொல்லுவாங்க அது. ஸோ இந்த பேட்டர்னுக்கு வந்து தெர் இஸ் அ ஜோன். ஸோ இங்கே பாருங்க கரெக்டாக வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிட்ட தான் வந்து இந்த டி பாயிண்ட் கிட்ட தான் வந்து ரிவர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜோன் ஆக்சுவலாக நம்ம மார்க் பண்ணோம், நம்ம D1 D2ன்னு. இந்த ஜோன் டச் பண்ணதுமே வந்து தெர் இஸ் அ செல் ஆஃப் இங்கே வந்து வந்துட்டு இருக்குங்க, ரைட்?
ஸோ இதுக்கு மேலே ஒன்று மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கவுண்டரில் வந்து இம்மீடியட்டாக வந்து பையிங் இல்லை. இப்போ நம்ம இங்கே பை பண்ணோன்னா எனக்கு அடுத்து நீங்கள் உடனே இங்கே போகும் அப்படின்ற பையிங் நடக்காது. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் ஏ கரெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கும். கரெக்ஷனுக்கு அப்புறம் பை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட் இஸ் வாட் ஐ இன்டர்பிரட் வித் திஸ் so far analysis I've done in Renuka Sugars, right? ஸோ இது வந்து எந்த இடத்துல பை ஆகும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் நம்ம. எஸ், வெரி சிம்பிள். ஹார்மோனிக் வந்து பேசிக்காக ஃபிபனாச்சி பேஸ் பண்ணதாங்கல்ல. ஸோ அதுபடி வந்து இப்போ நம்ம going to take help of ஃபிபனாச்சி. ஸோ அந்த ஃபிபனாச்சி டிராயிங் வந்துட்டு இதுதான். நம்ம வந்து போடும்போது இந்த லோ டு ஹை நம்ம பிளாட் பண்றோம். இந்த சி பாயிண்ட்டுக்கும் இங்க இருக்கிற இதுக்கு பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் கேரண்டியா நடக்கும். ஃப்ரம் பாஸ்ட் வாட் ஐவ் சீன், இந்த 42.7 ஒரு சப்போர்ட் லெவல் ஆக்சுவலாங்க. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட் வரைக்கும் டெஃபினட்டா வரும். பட் வந்து இது வந்து நான் சொல்றது ஒரு 70 to 80% ப்ராபபிலிட்டி. ஓகே, there's a 20% chance that this price can come up to only 48, இந்த 47.9, 47.8 இது வரைக்கும் வந்துட்டு டக்கு நீங்க இந்த மேல கூட போகலாம். பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா போலாம் வந்துட்டு. பட் நான் வந்து I have created a workflow for myself, which I also teach in the class. So and I'll actually strictly follow to the workflow. So என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா வந்து I will let the price take its own course. அண்ட் அது ஆக்ஷன் என்னமா நடக்குறது பார்த்துட்டு அதுபடி அது கூடவே ட்ராவல் பண்ணி போறதான். ஸோ இங்க வருவான் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அது வரலையே அப்படின்னு சொல்லி மண்டே போட்டு வச்சுட்டுலாம் இருக்குல்ல. அவன் என்ன மாதிரி வரானோ அவன் அந்த மாதிரி பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட டிசிஷன் எடுத்துட்டு போயிடலாம். அதுதான் வந்து என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட ஒர்க் ஃப்ளோ வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் சி ஹவு திஸ் பிரைஸ் ரியாக்ட்ஸ் நியர் திஸ் 45.65 இந்த 45.65 பிரைஸ் எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிறத பாக்குறோம் நம்ம. இங்கிருந்து வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா then I'll expect a buy around somewhere here 42.7 கிட்ட ஒரு பையிங் நடக்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க என்ன நடக்கும் பேசிக்கா அப்படின்னா இங்க இருந்து கீழே ஒரு 40% ஆக்சுவலா கெயின் 10 days வந்துருக்கு இல்லையா. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஆர் ட்ரேடர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த விதத்துல ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிடும். 48 வரைக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இந்த 47.5 to 48 வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இருக்கிற ப்ராஃபிட்டை மிச்சம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 45.65 இந்த ஜோன் வரைக்கும் சிலர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இங்க வரைக்கும் புக் பண்றவங்க வந்து இங்க புக் பண்றதுனா என்ன ஆகும்னா ஒரு செல் ஆஃப் ஃபர்தரா வந்து கண்டினியூ ஆகும். இன்னும் பயந்துட்டு செல் பண்றவங்க வந்து செல் பண்ணுவாங்க. திஸ் வில் கண்டினியூ அப் டு 43.5 இது வரைக்கும் அது ஆக்சுவலா அந்த மாதிரி நடக்கும். 43, 44 வரைக்கும் அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா பையிங் வரவங்க வந்து உள்ள வருவாங்க. ஓகே, நிறைய பேர் விற்கிறவங்களாம் வித்துட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம பை பண்ணலாம்னு சொல்லிட்டு பை பண்றவங்க வருவாங்க. பிகாஸ் இந்த ஒரு ட்ரெண்டுக்கு இந்த 42.7க்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து பிரீமியம் ஜோன் சொல்லுவாங்க, இதுக்கு கீழே இருக்கலாம் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் பீப்புள் வந்து they don't buy in the premium. ஸோ இந்த ஜோன்ல எங்கேயுமே அவங்க வந்து என்ட்ரி ஆக மாட்டாங்க, அவங்களோட பொசிஷன் பில்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பொசிஷன் பில்ட் பண்றது எங்க பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா இந்த 42.7 கீழே தான் பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 42.7ல இருந்து ஒரு பையிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு பையிங், இந்த பையிங் வந்து திரும்ப எப்போ பிரேக் அவுட் நடக்குதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐ வில் ஆக்சுவலி என்டர். ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், ஃபாலோயிங் மை ஒர்க் ஃப்ளோ, வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ண போறேன். நான் ப்ரைஸ் அடுத்தடுத்து எங்க போகுதுன்றது க்ளோஸா வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இதை நான் வந்து எப்படி வாட்ச் பண்றேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு இனி அடுத்து நம்ம வந்து என்ன ட்ரேடு, என்ன வீடியோ நம்ம வந்து எந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறோமோ அந்த வீடியோவில் ரேணுகா சுகர்ஸ் பிரைஸ் ஆக்ஷனையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இஃப் யூ திங்க் திஸ் இஸ் அ ரைட் அப்ரோச், இது வந்து ஓகே முத்து இது கரெக்டாக தான் நினைச்சீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல வந்து அதை உங்க ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. இல்லை நீங்க வந்து ப்ரோ அடுத்து வந்து பை ஆப்ஷன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க, டெய்லியில அதை பத்தி வீடியோ போடாதீங்க நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ டு சம்மரைஸ், ரேணுகா சுகர்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் ஷார்ப் லெவல்ல இருந்து ஒரு பையிங் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து பையிங் நடந்தது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சைஃபர் பேட்டர்னுடைய ஒரு ரிவர்சல் லெவல்ல ஒரு செல்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுது. இந்த 45.65 லெவல் வரைக்கும் வந்து செல்லிங் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்துட்டு we can expect a buy around this 42.7 and 38.25. நம்ம இந்த ஸ்டாக்ல வந்துட்டு வெயிட் பண்ணி க்ளோஸா வாட்ச் பண்ண போறோம். டெய்லி we are going to watch this stock how this is progressing. பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணிட்டு ஐ வில் டேக் அன் என்ட்ரி அட் திஸ் பிரைஸ் பாயிண்ட் 42.7 என்ட்ரி எடுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து 38.25 கிட்ட வரும்போது என்ட்ரி எடுப்பேன். அகைன் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலே வந்து பையிங் லெவல்ஸ் கேன் டிஃபர் லிட்டில், இந்த இடத்துல கூட வரலாம் 39 கிட்ட கூட வரலாங்க.
ஸோ ஃபர்தர் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த செட் ஆஃப் டிஸ்கஷன், அடுத்த செட் ஆஃப் டிசிஷன்ஸ் இருக்கும் அது. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்துட்டு கீழே சொல்லுங்க. இஃப் யூ ஆர் மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் சேனல் பிகாஸ் ஐம் ட்ரைங் டு ஆட் வேல்யூ டு யூ. I want to be use up to someone else, right? So with that note, this is Muthikrishna signing off. Thank you so much. Meet you in another video.